பாருங்களா, ஐயோ மக்கள் தேனுங்க இங்க பாருங்க. ஒரிஜினல் தேனு. நீங்க மட்டும் ஏன் சாப்பிட கேஸ் கேப் இருக்குடா. இருக்காதா? சும்மா லைட்டா அப்படி கொண்டு வா. நோ கேன்சலேஷன், நோ ரீஃபண்ட். ஒன் பெட்டு 220 ரூபா. சரிங்களா? இந்த பக்கம் சுபாஷ் படுத்துருக்கான். சரிங்களா? மொத்தம் வந்து ஒரு பஸ்ஸில் அதான் பழைய பஸ் அப்படியே ஸ்டேவாக மாற்றிட்டாங்க மக்கள். தெரிகிறதா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்டம்பிளைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இதுக்கு முன்னாடி வெளியாக காந்தலூரில் வந்து நம்ம ஒரு பேக்கேஜ் நடத்தக்கூடியவர்கிட்ட வந்து பேக்கேஜ் எடுத்து நிறைய இடங்கள் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்போம். அப்போ நிறையா ரூம்ஸ்லாம் தங்கி அதை அந்த ரூம்ஸ் பற்றியெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து காந்தலூர்லேருந்து கிளம்ப வேண்டிய தருணம் வந்துருச்சு. காந்தலூர்லேருந்து கிளம்பி மூணாறு போகிற மக்கள். அதுக்கு முன்னாடி இந்த காந்தலூர் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். நிறைய விவசாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விவசாயத்தில் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடையில் சேல் பண்ணிட்டுருக்காங்க. வாங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எதாவது வாங்க முடியும் வாங்கிட்டு போகலாம். இங்கே கடைக்கு வந்தோடனே அக்கா பாருங்க வாழைப்பழம் வச்சு கொடுக்குறாங்க. உபசரிப்பு அவ்வளோ நல்லா. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அந்த பொதுவாக எல்லா மலை ஏரியாவுக்கு போனால் அந்த மலையில் வாழக்கூடிய மக்கள் வந்து அவ்வளோ அன்பாக பழகுவாங்க. அதே மாதிரி அந்த காந்தலூரில் இருக்கக்கூடிய மக்களுமே நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே அன்பாக தான் மக்கள்ஸ் இருக்கிறாங்க. சரி வாங்க போயிட்டு என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம். வேணாம் ஆப்பிள் வேணாம். ஐயோ ஆப்பிள் வேணாம் இல்லைக்கா, அங்கே சாப்பிட்டோம். இங்கே பாருங்க மக்கள், ஆப்பிள் பூண்டு பாருங்க, மலை பூண்டு தானே மலை பூண்டு. இதுக்கா இது வந்து மரத்தக்காளி. இது சீத்தாப்பழமா? ராமர் சீத்தாப்பழம். இது ஆப்பிள், இது ராமர் சீத்தா. இது மாங்காய். இது வந்து மலை பூண்டு தான். ஆரஞ்சு, மஞ்சள். சூப்பர் மக்கள், வாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே மாப்பிள்ள எங்கே எனக்கு பழம்? இது என்னக்கா மலை வாழையாக்கா? மலை வாழை வந்தோடனே மலை வாழை பழம். மரத்தக்காளி சாப்பிட்டு போகலாம். வித்தியாசம் இருக்குது. மரத்தக்காளின்னு சொல்கிறாங்க. பழம் கடிக்கிற மாதிரி இருக்குது. இது காய் இன்னும் ஒரு 2 நாள் ஆச்சு. அது காயத்தை விட்டு மடுக்கு இருக்குதா? மடுக்கு இருக்குங்களா? இப்படி இருக்கிறது காயாம மக்கள். வேணுமாம்மா? ப்ரெஷர் சுகர் நல்லா மாப்பிள. இங்கே மாப்பிள இருங்க ஆட்டம். சூப்பர் அக்கா, எனக்கு ஒன்று கொடுக்கா. சாப்பிடு. இது வந்து சுகர் பிரஷர் இருக்குல, அவங்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. சுகர் பிரஷர் இருக்கு. ஓ அக்கா, இது என்னக்கு அந்த பேசன் ஃப்ரூட் தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, இதுதான் சொல்றேன்ல, கசப்பு தோப்பு புளிப்பு எல்லாமே இருக்கு. இந்த பழம் வந்து மெடிசன், ஏற்றும் மெடிசன் தான். எதுக்கு மெடிசன்க்கா? பிரஷர் சுகருக்கெல்லாம் பிரஷர் சுகருக்கு நல்லதா மக்கள். பாருங்க மரத்தக்காளி. வித்தியாசமால பழம் இருக்குதுங்க. நம்ம தக்காளி மிக்ஸ் பண்ண மாதிரி. இந்த சீதாப்பழம் பழுத்திருந்தா அவளுக்கு கொடுத்துருப்பேன். ஆனா பழுக்கல. சீதாப்பழம் பழுக்கலையா மக்கள்? பழுத்திருந்தா சூப்பரா கொடுத்துருக்குண்டா. சூப்பர் பழம். அது வந்து ராமர் சீதா. அப்படியே பப்பாளி மிக்ஸ் ஆன மாதிரி. கேன்சர் இருக்குல்ல, கேன்சருக்கெல்லாம் நல்ல. கேன்சருக்கு நல்லதா? கேன்சருக்கு ஏற்றம் நல்ல மெடிசன். கேன்சருக்குலாம் ஏற்றம் நல்ல மெடிசன் மக்கள். இந்த ராமர் சீதா கேன்சருக்குலாம் மெடிசன் ஆமாங்க. ஐயோ இதுவா எப்படி இருக்குது வருங்களா? நம்ம நார்மல் சீதா மாதிரி இருக்குமா? அதே மாதிரி தான் நல்ல டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு 3 நாள் வச்சீங்கன்னா போது சூப்பரா பழுக்கும். 3 நாள்ல சூப்பரா பழுக்கும். கேன்சர் அந்த மாதிரி ஐட்டங்க இங்க மலையிலேயே வளருது. ஓ ஓகே. சூப்பர். மக்கள் சிங்க வெங்காயம் மாதிரி தான் இருக்கு பூண்டு. இப்போ நீங்க பாத்துருக்கிற எல்லாம் பூண்டு தான். மல்லி பாத்துங்க, மல்லி எடுத்துக்கோங்க. மல்லி. ஓகே. கொஞ்சம் எடுத்து மறந்து பாருங்க லைட்டா. மணந்து பாக்குறதா? மோந்து பாக்குறதா? முகந்து பாக்குறதா? அப்படியே மோந்து பாருங்க. இது லைட்டா எடுத்துட்டு மோந்து பாருங்க. அந்த கிள்ளி நாட்டு கொத்தமல்லி. டேய் நல்ல மணமடா. லைட்டா சாப்பிடலாம். கிள்ளி சாப்பிடலாம். இது வந்து சாப்பிட்டா நமக்கு ஏத்தம் இந்த கேஸ் எல்லாம் இருக்குல, அதெல்லாம் போறதுக்குள்ள தான் இந்த மல்லி சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். நீங்க பயப்பட வேண்டாம். இந்த மருந்து களி சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடலாம். போனா களி கொடுங்க. சாப்பிட்றேன் முழு மல்லி சாப்பிட்றேன் பாருங்க. இங்கே பாருங்க மல்லி சாப்பிட போகிறேன். மாப்பிள்ள சாப்பிடுவா. சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு.
அந்த 9.10 செகண்ட் அழகுக்கா மக்களே அடுத்து பாருங்க பூண்டு வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு தெரியும் சொல்லிட்டு பாருங்க பூண்டை லைட்டா நீங்க ஆ பாக்குறது சின்ன அள்ளி மாதிரி தான் இருக்கும் ஆ இந்த சாப்பிட்டு பாருங்க லைட்டா மாப்பிள சார் நீ சாப்பிடு இதை நீ டேஸ்ட் பண்ற அது சாப்பிட்டு நாம கொடைக்கானல் நான் கடிச்ச வீடியோ இருக்குது இந்த சுபாஷ் பாருங்க சாப்பிட்டு பாருங்க இங்க மாப்பிள அது எப்படி சாப்பிட்டு பாருங்க சரிக்கா சரிக்கா நான் இட்லி நோண்டு போட்டீங்கன்னா போதும் ஒரு அள்ளி போட்டீங்கன்னா போதும் கொடைக்கானல் போயிட்டு நான் காட்டமா இருக்கு மாப்ள. காட்டமா இருக்கா போட்டியா முழுசா மென்டேன்டா. நல்ல நின்னுட்டு இருக்கு முழுங்காம. ஆமா காட்டமா இருக்கு. இந்த இருமல் வர சமயத்துல மாப்ள இத போட்டோம்னா நல்லா காட்டமா இருக்கும். இந்த தேனெல்லாம் நீ சாப்பிட்டு பாருங்க அங்க தேன் இங்க தேன் தேனா என்ன மொத்தத்தை சாப்பிட்டு மக்கள் தேன் அடுத்து தேனு மல்லி தேனி சாப்பிட ஒன்றும் பண்ணாதல்ல ஒண்ணும் பண்ணாது அது சூப்பரா தான் இருக்கு நீங்க மல்லியெல்லாம் எந்த இதுக்குமே சாப்பிடலாம் மல்லி எதுக்குள்ள வேணாலும் நம்ம குழம்புக்கு எதுக்கு வேணாலும் பாருங்களா ஐயோ மக்கள் தேனுங்க இங்க பாருங்க இதாங்க ஒரிஜினல் தேன் ஒரிஜினல் தேனே நீங்க மட்டும் ஏன் சாப்பிட மச்சான் ஒரிஜினல்க்கா ஒத்துக்கிறக்கா நீங்க பயப்படவே வேணாம் இது வந்து ஒரிஜினல் தான் காட்டு தேன் எல்லா பூலையும் எடுக்கும் இந்த மாதிரி கூட்டில் வைக்கிறதுல அந்த எல்லா பூலையும் எடுத்து மகரந்த பொடி எடுத்து தான் அந்த கெட்டியா இருக்கு பாருங்க அதான் மகரந்த பொடியெல்லாம் செடித்தான் அருமைங்க இந்த மாதிரி மலங்காட்டை வந்து தான் தேன் வாங்க ஏன்னா இதுதான் வந்து எல்லா பூல் இருக்கிற மெடிசனும் இதில் இருக்கும் இயற்கை மக்கள் ஃபைனலி வந்து இங்கே இருக்கக்கூடிய பூண்டு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கிலோ வந்து 300 ரூபாயாமா ஒரு அரை கிலோ வாங்கியாச்சு மக்கள் ஓகே சூப்பர் அதெல்லாம் எப்படி உரமெல்லாம் போடுவீங்களா அதெல்லாம் கிடையாதா வளம் அந்த நம்ம வந்து மாட்டு சாணி மட்டும்தான் போடுவோம் சாணம் மட்டும் ஓ அந்த காஞ்சிருக்கான சாணி இருக்குல்ல ஆமா காஞ்ச சாணி அது மட்டும் போடுவோம் ஓ வேற எதுவும் விஷமா மருந்து எதுவுமே போட மாட்டீங்க நமக்கு இழைச்சி நடுவும் இல்ல அந்த சமயத்துல மட்டும் அது போடுவோம் ஓ இல்ல காந்தலூர் வெளிச்சல்னு சொன்னா ஒரு அள்ளி சாப்பிட்டா போதும் ஏங்க மக்களே இங்க பாருங்க போற வழியில நல்ல மழை வேயங்காட்டி நல்லா தண்ணி செங்கலர்ல வருதுங்க மண்ணு தண்ணியே வருது ஏமாப்ல பா சரி போலாமா தெரியுதா எஃப்ளெக்ட் வந்தா என்னன்னு எஃப்ளெக்ட் வந்தா நல்லா நிறைய கவனிக்க அதான் சொல்லலாம் சரியான ஆஃப்ரோடு மக்கள் நம்ம 800 கார்லாம் இதில் ஏறதே பெரிய விஷயம் ஜீப்பாக இருந்தால் அசால்ட்டாக போயிட்டுருக்கலாம் சேஸ் முட்டிக்குதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாப்ள கீழே இறங்க வேண்டாம் இதுலயே வா டயர் இதுல வச்சு இதுல போய் வா அது சேஸ் முட்டிக்கல மாப்பிள்ள கீழே ட்ரை பண்ணு அதை இறக்கிட்டீல அப்படியே ட்ரை பண்ணு கீழே ட்ரை பண்ணு பாவா கல்லுதான் சதர்ச்சு வா சேஸ் கேப் இருக்குடா இருக்காதா சும்மா லைட்டா அப்படி கொண்டு வா அந்த சத்தியமா சரிடா மாப்பிள்ள நீ கீழே வாடா கீழே வரலாம்டா வாடா கீழே வரல வா கீழ அந்த கல்லு மேலே ஏறுவா கல்லு மேல வரலாம் வந்துருச்சு வா அருமை சுபாஷே அப்படி ஜம்முன்னு ஏறிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சியா ஆமா நான் நல்லா இருந்துச்சு ஈஸியா வந்துருச்சு ஆனா பயம் அப்பல சேஸ் முட்டிக்கு மாப்ள கீழ முட்டிக்கு ரொம்ப ஏசமா இருக்குது மக்கள் சார் பாத்தீங்களா இல்லையா வர வர மத்த கார நம்ம எல்லா காரையும் ஏத்திடலாம் 800 சின்ன கார் குட்டி கார் நாமடி கூட ஏத்திடலாம் 800 ரொம்ப பாடிப்பட்ட கம்மி இங்க பாரு இவ்வளவுதான் மக்கள் வேகத்துல கீழால் இருக்குல்ல வேகத்துல ஏத்தும் போது அடியில் முட்டுது மாப்ள வெயிட் இருந்தாலும் முட்டு ரொம்ப மோசம் இந்த ரோடு ரொம்ப மோசம் மக்கள் அப்பா ஃபைனலி நல்ல ரோட்டு பிடிச்சாச்சு
ஐயோ சாமி, தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பாம்பாறு வழியா வராதீங்க. அதே மாதிரி இன்னொரு வழியா வரும், பாம்பாறு வேற தாண்டி அந்த ரூட் வழியா மெயின் ரூட்ல வந்துருங்க மாப்ள. மெயின் ரோடு. ஆனா இந்த ஃபாரஸ்ட் ரூட் ரொம்ப மோசம் மாப்ள. அந்த மாதிரி எல்லாமே மேப் பார்த்து தான் வராங்க. எங்க மாதிரி கேரளாக்கார மட்டும் எப்படி வராங்க, கேரளாக்காரங்களே அவங்களே எப்படி வராங்க. ஐயோ மாப்பிள, வாருங்க அந்த அருவி இங்க இருந்து பார்த்தா சரியா இருக்குது மாப்பிள. கொஞ்சம் முன்னாடி வாங்க மாப்பிள, சென்டரா நிறுத்தி காமிக்கலாம். இதுல என்னங்க இடம். ஐயோ மாப்பிள, டேய் பாரு மாப்பிள, எதெல்லாம் அங்க வாடுற எத்தாச்சோட்டு அருவிங்க, எத்தாச்சோட்டு அருவி. அது மாதிரி எங்க ஊதுவாருங்க மக்கள். பா ஏன் ஒருவேளை நம்ம இன்னைக்கு போனோமே அந்த அருவி இருக்குமா? அது போலாமா? இங்கெல்லாம் வந்து மூணாறுல அருவிக்கு பஞ்சமே இல்லை. மூணாறுங்க விட காந்தலூர் டு மூணாறு அருவிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை மக்கள். ஃபாரஸ்ட் அருவியில ஏகப்பட்ட அருவிங்க. மக்கள் ஃபைனலி அந்த பஸ் ஸ்டே இருக்குமல்லங்க, அங்கே வந்துட்டோம். போய் டிக்கெட் வேறு எடுக்கணும்னு நினைக்கிறேன். பசங்க விசாரிக்கு போயிருக்காங்க. டெல்லியில் இங்கே இருக்கா பாருங்க கௌதம். இந்த பஸ் எல்லாம் தான் நான் தெரியுது பாருங்க மக்கள், இது எல்லாம் தான் நான் தெரியுது. கேட்டிங்களா? இதோ பாருங்க மக்கள், ஸ்லீப்பர் கேஎஸ்ஆர்டிசி மூணார் 5 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் தான். நோ கேன்சலேஷன், நோ ரீஃபண்டு. ஆர்டர் 1 பெட்டு 220 தான். சரிங்களா? செக் அவுட் டைம் 9:30 9:30 செக் அவுட் ஆயிடணும். மக்கள் இங்கே பாருங்க, மொத்தம் வந்து 10 பஸ் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து 34வது நம்பர் பஸ்ஸு. சரி வாங்க போகலாம் மாப்பிள்ள. ஓகே என்ன இருக்குதா? சொல்லி போய் வந்துடுறேன் சொல்லு. கார் வந்துடுறேன்னு சொல்லி எடுத்துறேன்னு சொல்லு. ஸ்டே வந்துருக்குன்னு சொல்லு. ஓகே, காருங்க வெளியே நிறுத்திருந்த மக்கள் சூப்பராக இருக்குதுங்க. உள்ள இங்கே பாருங்க, ஏசியெல்லாம் வச்சுருக்காங்க. மாப்பிள்ள இங்கே வந்து வரும் மாப்பிள்ள, செம்மையாக இருக்கு. எங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. 1 2 3 இதை பாருங்க சூப்பரா. 1 2 3 ஓகே ஓகே. நான் நம்பர் இதில் போட்டிருக்கோம். இதில் ஓகே 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 போல வர மக்கள். பஸ் ஸ்டேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போய் கம்முன்னு எடுத்துக்கலாம். சரியான குளிர். நம்மளால் வர இதுலேயும் சேட் விட மாட்டார். சேட் வந்தாச்சு சுபாஷ். மாப்பிள்ள ஆனால் பரவாயில்ல மக்கள். சார் ஆக்சுவலாக நான் கூட மாப்பிள்ள உண்மையாலும் சொல்கிறேன்டா, எனக்கு ரூம் எடுக்கிறதுக்கு மனசே இல்லை. சரி பஸ் ஸ்டே எப்படி இருக்குமோ, சரி அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஐயோ ட்ரெயினோட தோற்று போயிருமாப்பிள்ளை. வேற மாதிரி இருந்துச்சு. நீ பார்க்கலையா? என்ன கௌதம் பார்க்கல, ஜஸ்ட்மெண்ட்ஸு. சரி ஓகே மக்கள்ஸ், நம்ம ஊர் தோசைக்கார இட்லி கடை போல் ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா, இதை பாருங்க, அதுதான் பஸ் ஸ்டே. சரிங்களா? அந்த பஸ் ஸ்டேக்கு அப்படியே வெளியவே இருக்குது. தமிழ் கடை தான். அந்த மாப்பிள்ள தமிழ் கடை தான் மாப்பிள்ள. சரி ஓகே மக்கள்ஸ், வாங்க போய் சாப்பிட்லாம். ஓகே மக்கள்ஸ், மாப்பிள்ள ஜம்முன்னு வர அண்ணன் கொண்டாந்து வச்சுட்டாரு. 3 புரோட்டா வரும். புரோட்டா எப்படி இருக்கு ஜம்மு, நீட்டாக பார்த்தாலே தெரியுது அருமையாக இருக்குதுன்னு. ஆளுக்கு 3 புரோட்டா மக்கள்ஸ். நம்மால் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? சூடாக இருக்குது மக்கள்ஸ். என்னாலே தாங்க முடியல மக்கள்ஸ். எனக்கு குழம்பூச்சி சாப்பிட்ற ஐடியாலாம் இல்லை. அப்படியே வெறும் புரோட்டாவே சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்குது. சாப்பிடலாமா? சூப்பராக இதுதான்
பெரட்டு ஓகே எகைன் வாங்க உள்ளே போகலாம் மாப்பிள்ள. அதான் நான் பார்த்தேன் ஒன்றும் தூக்கிலாம் வாரி போடாதீங்க தான் ஆள் இருப்பாங்க. லாக் பண்ணிடுறதாடா. ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடுச்சு. மக்களேஸ் அம்மாடி இதுதாங்க பஸ் ஸ்டேங்கிறது. ஜம்முன்னு படுத்து தூங்குறதுக்கு ஓகே. எங்கே காண ஆளுகளை பஸ் சார்ஜ் ஒரு போயிட்டாங்களா மாப்பிள்ள? இங்கே பாரு மாப்பிள்ள நீ ஜம்முன்னு படுத்துருக்கான் பாருங்க. இவன் கரெக்டாக வச்சு படுத்துக்கிட்டே விரிச்சு போட்டு ஏன்டா நம்மளால் இப்படி படுத்துருக்கிறியா? ஏண்டா இங்கே இருக்கிறியா? எங்க அங்க பாத்தியா? ஏன் போன் மறைச்சிக்கிட்டே டக்குன்னு வரந்து சொல்லி ஓடிட்டு மாப்பிள்ள. என்ன பண்ணுறீங்க? ஒன்று இல்லை மாப்பிள்ள, இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, சரி ரைட்டு மாப்பிள்ள. குட் நைட் மாப்பிள்ள. குட் நைட். ஓகே மாப்பிள்ள இங்கே அவனை குட் நைட்ரா. குட் நைட் மாப்பிள்ள. சரி ஓகே தூங்கு. சரி வாங்க மக்கள். ஓகே மக்கள்ஸ் படுத்தாச்சுங்க. நான் கீழே படுத்திருக்கேன், எனக்கு மேலே கௌதம் படுத்திருக்கான், இந்த பக்கம் சுபாஷ் படுத்திருக்கான். சரிங்களா? மொத்தம் வந்து ஒரு பஸ்ஸில் 16 பேர் படுத்துக்கலாமா கௌதமே? 16 பேர் ஒரு பஸ்ஸில் 16 பேர் படுத்துக்கலாங்க. இதுதான் என்னது டார்மெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்கும். ஒரே ஒருத்தர் மட்டும் படுத்துக்கலாம். கீழே ஒருத்தர் படுத்துக்கலாம், பேர் டார்மெண்ட்ரி. கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர். சரிங்களா? ரெண்டு பேர் ரெண்டு படுத்துன்னு வைங்களேன். சரி ஓகே, தூங்கிட்டு காலைல உங்களுக்கெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் நாளைக்கு 3ஆவது சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? பஸ்ஸு ஸ்டே அதை காட்டுறதுக்காக தான் இது. 220 ரூபாய்க்கு ஒரு நைட்டு தங்கலாம். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் குளிருது. அது எல்லாம் ரூமில் கூட தான் அங்கே குளிரும். பெட்ஷீட் ஒன்று கொடுத்துட்றாங்க, விரிச்சு போடுறோன்னு கொடுத்துட்றாங்க. நான் அப்படியே ரெண்டு மாற்றிட்டேன். விரிச்சு போடுறது தூக்கி போத்திக்கிட்டு பெட்ஷீட்டு அடியில் ஓட்டேன். அதுவும் பெஸ்ட்டு. ஏன்னா குளிர் ஓவர் மக்கள்ஸ். வெளியே மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, காலை மீட் பண்ணுறேன். சரிங்களா? தி நெக்ஸ்ட் டே மக்கள்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் நைட்டே காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க பஸ் ஸ்டேன்றது தெரியுதா? இதில் ஒரு ஆள் படுத்துக்கலாம். மொத்தம் வந்து 16 பேருன்னு நினைக்கிறேன். 16 பேர் தான். ஒரு பஸ்ஸுக்கு 16 பேர் படுத்துக்கலாம். இல்லை உள்ளே தனியாக நிற்கிது, மழை தண்ணி வந்துருக்கு மாதிரி இருக்குது. இங்கேலாம் இல்லை தெரியுதா? வீட்டு வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது. பட் சார்ஜ் போடுறதுக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இங்கே தான் இருக்குது. நீங்கள் சார்ஜ் போடும்போது ஃபோனை வந்து நம்ம மாப்பிள்ளை மாதிரி இங்கே நின்று பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அபேஸ் பண்ணிடுவாங்க. புரியுதா? இன்னைக்கு இது ஒர்க் ஆகலை. நமக்கு ஒரு கேரளா நண்பர் இலவசமாக கொடுத்தாரா? நன்றி சொல்லிட்டீங்களா? போகிறப்ப நல்லபடியாக ஜாலியாக போயிட்டு வாங்க. சந்தோஷம். இப்போ வந்தார், எவ்வளோ வந்தார் அவரா? என்ன இங்கே இருந்தார்ல அவரு. அது இப்போ ஒரு வெள்ளை வெள்ளைன்னு போனார் அவரா? சரி உங்க நீங்கள் பேசியிருந்தீங்களா அவரா? சரி சரி ஓகே மக்கள்ஸ், வாருங்கள் வெளியே போயிட்டு அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி தான். இதுதான் டோரு, பஸ் டோரே தான். சரிதா? சரி வாங்க அப்படியே பேக் கேமரா காமிக்கிறேன். பா பாருங்க மக்கள்ஸ், இது ஒரு பஸ்ஸு. நம்பர் கொடுத்துருவாங்க, என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு RCN 34 நம்பர். இந்த மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸுக்கு ஒவ்வொன்று இருக்குது. இது எல்லாமே பஸ் ஸ்டே தான் மக்கள்ஸ். ஓகேவா? இந்த வெள்ளை கலர் இருக்கிற பஸ்ஸுக்குள்ள தான் நம்ம நைட் தங்குவோம். அதான் பழைய பஸ் அப்படியே ஸ்டேவாக மாற்றிட்டாங்க மக்கள்ஸ். தெரிகிறதா? இதுதான் மூணார் பஸ் ஸ்டே. ஓகேவா மக்களே? நீங்களும் மூணார் வந்தீங்க அப்படின்னா குறைஞ்ச செலவில் தங்கணும் அப்படின்னா ஜென்ஸுக்கு ஓகே, லேடிஸ்க்கு எந்த விதத்திலும் தெரியல, பட் சேஃப்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் பசங்க தான் மேக்ஸிமம் பஸ் ஸ்டேயில் தங்குறாங்க. ஒரு நபருக்கு வந்து 220 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு ஆளுக்கு 220 ரூபா, 220 rupees. ஓகே, பர் பர்சன்.
ஓகேங்களா? ஏன்னா நம்ம வீடியோ அப்போ கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸும் பார்க்குறாங்க அப்பப்போ, அதனால் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது மக்கள். அதெல்லாம் இதெல்லாம் கேரளா பஸ் ஸ்டாண்டில், கேரளா பஸ் ஸ்டாண்ட்லேயே பஸ் ஸ்டே மக்கள். ஓகேவா? பஸ்ஸு ஸ்டேன்னு சொல்லிட்டு மேப்பில் கூகுள் மாத்தாச்சியில் அடிச்சிங்க அப்படின்னா காமிச்சிடும். இதுதாங்க மூணாறு. ஆனால் எனக்கே 2 நாள் காந்தலூர் இருந்துட்டு நீங்கள் மூணாறு வந்தோன்னே எனக்கே முடியல மக்கள். இந்த குளிர்லாம் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலைங்க. நமக்கு நம்ம ஊர் தான் கரெக்டு போல். இதெல்லாம் வந்து 1 நாள் 2 நாள் சுற்றி பார்த்து தான் கரெக்டு போல். இட்ஸ் ஓகே. இன்றைக்கி மூணாரை வந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல பிளேசஸ்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று பார்க்கலாம் மக்கள்ஸ். ஓகேவா? அப்படியே இங்கே பாருங்க, இதுதான் அங்கே பாருங்க மக்கள். ஃபுல்லாக எல்லாம் டீ எஸ்டேட்டு தாங்க. இதுக்கு முன்னாடி காந்தலூர் இருந்தப்போ கூட யோசிச்சேன், என்னப்பா வால்பாறையில் இருக்கிறோட டீ எஸ்டேட் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியுது. மூணாறில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட்டு. காந்தலூருக்கும் மூணாருக்கும் 30 கிலோமீட்டருங்க. நம்ம 2 நாளாக இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காந்தலூரில் தான் எடுத்துருப்போம். காந்தலூர் சூப்பரான பிளேஸ். எப்படி கொடைக்கானல் வந்து பூம்பாறை எப்படி ஃபேமஸோ அது மாதிரி, கொடைக்கானல் பூம்பாறை பூக்கல்ல எப்படி ஃபேமஸோ அது மாதிரி மூணாறில் காந்தலூர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த காந்தலூர் வீடியோ ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மூணாறு வந்தோம். இங்கே மூணாறில் பெருசாக அருவியெல்லாம் இல்லை, காந்தலூர் சைடு தான் மக்கள். அருவிக்கு பஞ்சமே இல்லை. மூணாறில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இருக்குது. அருவிக்கு பெருசாக இங்கே இல்லை மக்கள்ஸ். சரி ஓகே, சரி போகலாங்களா? ஆக்சுவலாக நம்ம வந்து பேக்கில் ஒன்று வந்தோம்னு வைங்களேன், இதில் வச்சுக்கலாம் போல. பட் இவங்க அதுக்கு சாவி கொடுக்கல. இதை பாருங்க மாமட்டே, சாவி கொடுக்கலாம். நான் கீழே வைக்கிறதுக்கு இதில் வச்சுக்கலாம். ஆமாம், பேக்கு கொண்டு வந்தோம்னா வைங்க, நாங்கள் காருக்குள்ளே வச்சுட்டோம். சப்போஸ் நீங்கள் பேக்கில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இந்த பாக்ஸ்குள்ளே சேஃப்டி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒரு பஸ்ஸில் வந்து 16 டார்மெண்ட்ரி காமிச்சேன்ல, அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் 8 பெட்டு இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு பஸ்ஸை 2ஆக பிரித்து அந்த பக்கம் ஒரு ரூமு, இந்த பக்கம் ஒரு ரூமு. ஒரு ரூமில் 4 பெட்டு. அந்த 4 பெட்டு கொண்ட ஒரு ரூம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1000 ரூபா தான் மக்கள். 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸில் பாதி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதில் 4 பெட்டு இருக்கும், 4 பேர் தங்கிக்கலாங்க. சரிங்களா? அதுக்கு வந்து 1000 ரூபாய். இல்லை நான் டார்மெண்ட்டில் குறைஞ்ச செலவு தங்கிக்கலாம் அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 220 ரூபா. நாங்கள் 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 660 ரூபா இருந்தது மக்கள்ஸ். அப்புறம் பாத்ரூம் வசதியெல்லாம் கேட்பீங்க. பாத்ரூம் வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அவர்கிட்ட இருக்குது பாருங்க. எல்லாமே இங்கேயும் இருக்குது. அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய இது இருக்குது மல்லங்க, அது இருக்குது. இதெல்லாம் நீட்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பாத்ரூம் வசதி பிரச்சனை, டாய்லெட் பிரச்சனை இல்லை மக்கள்ஸ். இதுதான் மேட்ரு. சரிங்களா? பஸ் ஸ்டே அப்படிங்கிறது ஒரு பஸ்ஸை நீங்கள் வந்து ரூமாக வாங்கினீங்க அப்படின்னா 4 பேர் இருக்கலாம். 4 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். இதை நீங்கள் 8 பேர் வந்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸை ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். 2000 கொடுத்த போது 8 பேருக்கு 2000 ரூபா தான் செலவு. இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் வைஸ் கம்மி. இது இல்லை, இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க. அப்புறம் எங்களை மாதிரி நீங்கள் வந்து 220 ரூபா கொடுத்து ஒரு டார்மெண்ட்ரி டேங்கில் ஒரு அந்த மாதிரி ஒரு டார்மெண்ட்ரி பஸ்ஸில் 16 பெட் இருக்கும். 16 பெட் நீங்கள் 16 பேர் பெரிய கேங்க வந்தீங்கன்னா ஒரு டார்மெண்ட்ரி எடுத்து அழகு போல் தங்கிட்டு போயிடலாம். வேறு லெவல் பண்ணலாம். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோக்குள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மூணாறு வந்தீங்க அப்படின்னா குறைந்த செலவில் தங்கணும் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டே பயன்படுத்தி பாருங்கள். நல்லா தான் இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு மக்கள். அதை பற்றியில் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, மீண்டும் ஒரு மூணாறு சந்திக்கலாம். இந்த வீடியோ இப்போ போட்டுக்கலாம். இப்போ தான் எடிட் பண்ண போகிற ஒரு 6 மணி நேரத்தில் எடிட்டிங் முடிச்சு அப்லோட் பண்ணிவிட்டு மக்கள்ஸ். அப்புறம் வேறு தான் இன்றைக்கி மூணாறில் இருக்கக்கூடிய லோக்கல் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் நான் முடிஞ்சதை கவர் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மாப்பிள்ள, நம்மளோட சார்ஜ் ப்ளக் பாயிண்ட் போட்டு ஃபோனுக்கு காவல் இருந்துட்டு இருக்காரு. அது ஒன்று தான் இங்கே கொஞ்சம் எனக்கு இதாக இருந்துச்சு. எல்லா பெட்லேயும் அங்கங்கே எல்லா டார்மெண்ட்லையும் கொடுத்துருந்தாங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் கேரளாக்குள்ள நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு வெளியே 1/2 மணி நேரம் போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களோட ஃபோனை வந்து இங்கே பஸ்ஸுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. எல்லாரும் தங்குறவன் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா. ஓகே ஓகே, எடுத்தாலுமே வந்து கேமரா சிசிடிவி கேமரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சு இப்போ தெரில, அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியும்னு தெரில. பட் நம்ம பொருள் நம்ம சேஃப்டி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அசால்ட்டாக போட்டுலாம் போகக்கூடாது. யாரோ ஒருத்தர் காலுக்கு வச்சு போகலாம். இதே நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் டார்மெண்ட் ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அது நம்ம 4 பேர் தான் இருப்போம், ஏன்னா தடுத்துருப்பாங்க, யாரும் வர மாட்டாங்க. இதில் 16 பேருங்கும் போது நம்ம வந்து கலந்து தங்கும் போது வந்து நமக்கு வந்து அது ஒன்று தான். அது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள்ஸ். பாய்.